PS ஸ்டோர்ஸ் சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர், அதுக்கப்புறம் ஹாப்பி பொங்கல். ஸோ பொங்கலை இன்னும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம PS ஸ்டோர்ஸில் புது ஸ்கீம்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அது பற்றின டீட்டெயில் வீடியோ தான் இது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, ஜாயினிங் கிஃப்ட்டுமே இருக்குது, நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதுலேயுமே இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக தெரியணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோஸ் வரும், நிறைய இந்த மாதிரி புது புது காம்போஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வரும். அதுவுமே கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, கஸ்டமரோட கன்வீனியன்ட்டுக்காக. ஸோ நீங்களுமே அந்த மாதிரி ஸ்கீமில் ஜாயின் பண்ணி PS ஸ்டோர்ஸோட பெனிஃபிட் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம PS ஸ்டோர்ஸ் புதுசாக PS பொட்டிக்குமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது பற்றின சாரீ வீடியோவுமே நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸுமே பாருங்கள். சாரீ கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது, அதுவுமே பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொங்கல் 2026 ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஜனவரி 1லேருந்து நீங்கள் நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது, ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு PS ஸ்டோர்ஸ்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப் வரும். நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த பொங்கலுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு காட்டும். ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் நேரில் பார்த்துட்டு உங்களை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம், இல்லை நேரில் தான் நான் கட்டுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து நம்மளோட ஆஃபீஸ் ஓப்பன் இருக்கும். ஏன்னா ஜனவரி 1 நியூ இயர்னால நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்குமே லீவு, எங்களுக்குமே நியூ இயர் செலிப்ரேஷன் இருக்குது, நீங்களுமே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ அதனால ஜனவரி 1ஆம் தேதி ஆஃபீஸ் லீவு. ஸோ ஜனவரி 2ஆம் தேதியிலேருந்து நீங்கள் நம்ம ஆஃபீஸில் டேரெக்டாக பேமெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னைக்கு பார்க்குறீங்கன்னா ஜனவரி 15. ஓகேங்களா? ஸோ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 15 வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் புதுசாக ஸ்கீம் ஜாயின் பண்ணுற எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஜாயினிங் கிஃப்ட்டுமே இருக்குது. ஸோ எந்த ஸ்கீமுக்கு என்ன மாதிரி கிஃப்ட்டு, எந்தெந்த ஸ்கீமுக்கெல்லாம் ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அந்த ஜாயினிங் கிஃப்ட்டுமே அவைல் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம PS ஸ்டோர்ஸில் சேவிங் ஸ்கீம்ஸ்னாலே நம்மளோட ப்ரொவிஷன் ஸ்கீம் தான் எல்லா கஸ்டமர்ஸ்க்குமே ஃபேவரட். எங்களுக்குமே அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னு கேட்குறீங்கன்னா நம்மளோட பொருளோட தரம் அந்த மாதிரி. ஸோ மளிகை பொருள் கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த தீபாவளிக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு சில நிறை குறைகள் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த பொங்கலுக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் ஒர்க்குமே பண்ணுவோம். ஸோ அதோட வீடியோஸுமே வரும், நீங்கள் பாருங்கள் நம்ம சேனலில். ஸோ புதுசாக ஸ்கீம் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மளிகை ஸ்கீமு மாதம் 600 ரூபா 12 மாதம் பேமெண்ட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா மாதம் 600 ரூபா 12 மாதம். ஸோ டோட்டலாக நீங்கள் 7200 ரூபா பேமெண்ட் பண்ணுவீங்க. இதில் 2000 ரூபா உங்களுக்கு நாங்கள் கேஷாகவே ரிட்டர்ன் கொடுத்துருவோம். அது இல்லாமல் சூப்பரான எல்லாரோட ஃபேவரட் அந்த ஒரு ட்ரம்மு தான். ஸோ அது இல்லாமல் சூப்பரான 49 ஐட்டம் மளிகை பொருள், முழுக்க முழுக்க வெறும் மளிகை பொருள் மட்டும்தான். இதில் ஊதுவத்தி, கற்பூரம், அது இது வத்தி பொட்டி அதெல்லாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கவே இருக்காது. ஸோ இந்த பேம்ப்ளெட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்மே நான் வைக்கிறேன். அது இல்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா 9941679363. இந்த நம்பரில் ஹாய்னு ஒரு மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்பில் போடுங்க. போட்டிங்கன்னா அந்த பேம்ப்ளெட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். லிஸ்ட்டை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஏன்னா இந்த பொங்கலுக்கு விலைவாசியெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் லிஸ்ட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ண போகிறீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கான லிஸ்ட்டை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லையே நான் 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி ஏதாவது ஒரு பேம்ப்ளெட்டை எடுத்து வச்சுட்டு பொருள் நீங்கள் சொன்னது ஒன்று கொடுத்தது ஒன்றுன்னு தயவு செய்து எங்களை கேட்காதீங்க. ஏன்னா ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறோம், இருந்துமே எங்களால் இந்த மாதிரி கொஸ்டின் மேனேஜ் பண்ண முடியல. இன்னொன்று கஸ்டமராக இருக்கீங்க. ஸோ அதனால் உங்கள்கிட்டையுமே நாங்கள் பொலைட்டாக பேச வேண்டியிருக்கு. புரியலன்னா புரிய வைக்கிறோம், ஓகே. ஆனால் அந்த புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேச்சு எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கீமுக்கான பேம்ப்ளெட் கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிடுங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா பேம்ப்ளெட்டில் என்ன கொடுக்குறோமோ அதுதான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போவும் கொடுப்போம். அதே லிஸ்ட்டு தான் நம்மளோட மொபைல் ஆப்லேயுமே உங்களுக்கு காட்டும். ஓகேங்களா? ஸோ அதனால் லிஸ்ட்டை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட மளிகை பொருள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம போன வருஷம் தீபாவளி, போன வருஷம் பொங்கல், லாஸ்ட்டாக எடுத்த தமிழ் நியூ இயர், இந்த வருஷம் தீபாவளிக்கு கூட நம்ம திங்ஸ் எல்லாமே வச்சு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ போய் பாருங்கள் நம்மளோட மளிகை பொருள்லாம் என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுக்குறோம்
போகிறோம் அப்படின்றது. ப்ளஸ் நம்மளோட பேம்ப்ளெட்லையுமே வந்து அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் நம்மளோட மொபைல் ஆப்லையுமே வந்து நம்ம என்ன பிராண்டு பொருள் உங்களுக்கு கொடுக்குறோமோ அந்த இமேஜஸ் தான் இருக்கும். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்கன்னா, நாங்கள் கிறிஸ்டியனு எங்களுக்காக ஸ்கீம் இருக்கா, நாங்கள் முஸ்லீமு எங்களுக்காக ஒரு ஸ்கீம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சாப்பாடு எல்லாருக்குமே சாப்பிட வேண்டியதான். மனுஷனாக பிறந்தவங்க பசி எடுத்தால் சாப்பாடு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். இதில் கிறிஸ்டியன், முஸ்லீம், ஹிந்து அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நமக்கு பசிக்கும் தானே, எந்நேரமாக இருந்தாலும் பசிக்கும் தான். ஸோ சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். எங்களால் வந்து இப்போதைக்கு இந்த ஃபெஸ்டிவலில் தான் வந்து பண்ண முடியுது, அதனால வந்து நம்ம இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் மந்த்லி காம்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தான் நமக்கு வந்து இடம் ஆள் எல்லாமே ப்ராப்பராக செட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக மந்த்லி காம்போஸ்மே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ரெகுலராக செக் பண்ணுங்கள். எந்த அப்டேட் இருந்தாலும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து நீங்கள் இமீடியட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்து தான் ஜாயின் பண்ணுறீங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீடியோ போட்டோன்னா அதை வீடியோ ஃபுல்லாக பார்க்குறது இல்லை. ஆனால் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க. எனக்கு இது வரல அது வரல, உங்கள் சைட்லேருந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்க. ஆனால் அந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ரெகுலராக வச்சுட்டே தான் இருக்கோம். ஏன்னா எல்லாருமே வாட்ஸ்அப் பார்க்குறீங்க தான். ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக அது ரீச் ஆகுன்றனால நாங்கள் வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். பட் அதுவுமே கூட ஃபுல்லாக பார்க்க மாட்டீங்க. அதனால் அதையுமே வந்து நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்லை பண்ணலை, எங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கூட எங்களோட ரெகுலராக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள். என்ன இருக்கோ டெய்லி அப்டேட்ஸ் வந்து அதில் வச்சுட்டே இருப்போம். பார்த்து நீங்கள் டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம PS Stores எடுத்துக்கலாம். எந்த மத பாகுபாடும் இல்லாமல் எல்லாருமே வந்து நீங்கள் நம்ம PS Stores ஜாயின் பண்ணிக்கலாம். மாதம் காம்போஸ் வந்து இருக்கும். மினிமம் 1000 rupeesலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பிளான் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம வீடியோமே வந்து போடுவோம், நம்மளோட மொபைல் ஆப்லையுமே வந்து லான்ச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு மாதம் கூட நம்ம PS Stores சூப்பரான மளிகை பொருள், அதுவுமே தரமாக ரொம்ப கம்மி விலையில் நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக வாங்கக்கூடிய விலையில் வந்து நம்ம PS Stores வந்து கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே தரமான பொருள், சூப்பரான பொருள். ஸோ அதுவுமே நம்ம வீடியோஸ் வந்து போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸுமே வாட்ச் பண்ணுங்கள். நம்ம PS Storesோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா க்ரோ டுகெதர் தான். எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வளரணும். உங்களால் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட், எங்களால் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட், அவ்வளோதான். ஸோ எல்லாரும் சேர்ந்து வளரும் போது 4 பேரும் சேர்ந்து வளரணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணமும். நீங்களும் அதே மாதிரி நடந்துக்கலாம். ஸோ அடுத்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சொல்கிறேன். இன்னும் நிறைய பேரோட ஃபேவரெட்டு மளிகை ஸ்கீம்லேயே அந்த 300 ரூபாய் மளிகை ஸ்கீம் தான் வந்து ரொம்ப பேரோட ஃபேவரெட்டாக இருக்குது. ஏன்னா 2 பேர் இல்லை 3 பேர் இருக்கிற ஃபேமிலினா கண்டிப்பாக அதுவே வந்து எங்களுக்கு 2-3 மாதத்துக்கு வந்து வருது. ஸோ அதனால் அதுவே போதும். நீங்கள் அந்த ஸ்கீம் வந்து பொங்கலுக்கு எடுத்துகிட்டு வாங்க, நிறைய பேர் கேட்டனால இந்த பொங்கலுக்குமே வந்து நம்ம அந்த 300 ப்ரொவிஷன் வந்து எடுத்திருக்கோம். ஸோ மாதம் 300 ரூபாய் 12 மாதம் பேமெண்ட் பண்ணணும். இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது 3600 ரூபாய் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதில் 1000 ரூபாய் கேஷ் வந்து அப்படியே உங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் கொடுத்துரும். அது இல்லாமல் சூப்பரான அழகான ஒரு பாத்திரம், அது இல்லாமல் இன்னொரு 49 ஐட்டம் வந்து அதுவுமே வந்து சுத்தமான மளிகை பொருள். இந்த வத்தி, கற்பூரம், அதுக்கப்புறமா வத்தி பொட்டி இதெல்லாம் வந்து நம்ம கணக்கிலே இல்லை. அது ஸ்டார்டிங்லேருந்து நம்ம சொல்கிறது தான். ஸோ அது இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்த லிஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கீமில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. பேம்ப்ளெட் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். லிஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு, அதனால் பேம்ப்ளெட்டை ஃபுல்லாக படிங்க. ஏன்னா இப்போ வந்து விலைவாசி முன்ன பின்ன இருக்குது. ஸோ எங்களுக்கு எது கட்டுப்படி ஆகுமோ நம்ம வந்து சில ஐட்டம் வெயிட்டு ஜாஸ்தியுமே பண்ணியிருக்கோம், சில ஐட்டம் வெயிட்டு கம்மியுமே பண்ணியிருக்கோம். பட் பொருள் எதுவுமே மாற்றலை. அதனால் லிஸ்ட்டை ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9941679363 ஸ்க்ரீன்லையுமே வந்து கொடுக்குறோம். தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும் ரிப்ளை வரத்துக்கு. அதை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிகிட்ருக்கோம், டைம் எடுக்கும் கொஞ்சம் ரிப்ளை வரத்துக்கு. ஆனாலும் வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து வரும். தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, நார்மல் கால் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வாட்ஸ்அப் கால் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப்பில் தான் மெசேஜ் எல்லாருமே பண்ணுறீங்க, ரைட்டா. ஸோ நீங்கள் ஒரு ஆள் 2 ஆள் வந்து கால் பண்ணுறனால 10 பேருக்கு 20 பேருக்கு ரிப்ளை போகிறதுக்கு டைம் ரொம்ப ஜாஸ்தி எடுக்குது. அதனால் தயவுசெய்து வாட்ஸ்அப் கால் வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு மெசேஜ் டைப் பண்ண தெரியலையா, வாய்ஸ் மெசேஜ் வந்து அனுப்பிவிடுங்க. என்ன இருக்கோ நீங்கள் வந்து பேசி மெசேஜ் அனுப்புனீங்கன்னா எங்களுக்குமே புரியும். நாங்களுமே உங்களுக்கு திரும்ப வாய்ஸ் மெசேஜாகவே வந்து ரிப்ளை போடுவோம். இல்லை நீங்கள் அனுப்புறது எனக்கு படிக்க தெரியல, நாங்கள் மெசேஜாகவே வந்து போடுறோம். நீங்கள் வாய்ஸ் மெசேஜே போடுங்கம்மா, நீ அனுப்புறது எனக்கு வந்து படிக்க தெரியாது, அதனால் நீ வாய்ஸ் மெசேஜ் போடுன்னு சொன்னீங்கன்னா நாங்களுமே வந்து உங்களை அதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்குவோம். ஆனால் பேம்ப்ளெட் எல்லாமே தமிழில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு யார்கிட்டயாவது கொடுத்து பார்த்து படித்தாவது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீ இது சொன்னியே, அந்த வீடியோவில் நான் இது பார்த்தேனே, இந்த வீடியோவில் இவ்வளோ காமிச்சிங்களே, ஆனால் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்களேன்னு தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. பொங்கல் 2026க்கான பேம்ப்ளெட் வாங்கி பார்த்து படிச்சுட்டு
ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் ஸ்கீமே வந்து இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து தமிழ் நியூ இயருக்கு மினிமம் 2000 வந்து மணி சேவிங் ஸ்கீம் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து சொன்னீங்க 2000 கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது, கம்மி பண்ணுங்கள், 1000 வைங்க, இல்லை 500 வைங்க, அந்த மாதிரிலாம் கேட்டிங்க. ஸோ நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், நம்ம கஸ்டமரோட கன்வீனியன்ட்டுக்காக 1000 rupees மணி சேவிங் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலையுமே வந்து 10 மாதம் 12 மாதம் அந்த மாதிரி 2 வந்து பிரித்து வச்சுருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ மாதம் 1000 ரூபாய் 10 மாதம் கட்டினாலே போதும். அதாவது ஜனவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது, ஜனவரி 2026 ஸ்டார்ட் ஆகுது, அக்டோபர் 2026 வரைக்கும் கட்டுவீங்க. ஓகேங்களா? ஸோ நவம்பர் டிசம்பர் இந்த 2 மாதம் வந்து கூலிங் பீரியடு. ஸோ அடுத்த ஜனவரி 2027க்கு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 12,500 ரூபாய். அதாவது நீங்கள் 10,000 ரூபாய் கட்டுவீங்க, 2,500 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு சேர்த்து 12,500 ரூபாய் வந்து அடுத்த ஜனவரிக்கு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1000 ரூபாய். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் வந்து எவ்வளோ பேமெண்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ பேமெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோமே நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட மொபைல் ஆப்லையுமே இருக்குது. ஸோ நீங்கள் டைரெக்டாக நம்மளோட மொபைல் ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அதிலே கூட நீங்கள் எத்தனை ஸ்கீம் வேணும்னாலும் அதில் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்றொன்னா 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபான்னு தனித்தனியாக போய் கட்ட வேண்டியிருக்காது. அங்கே குவான்டிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் எத்தனை 1000 ரூபாய் கட்டுறீங்க, 5000 ரூபாய் கட்டுறீங்களா இல்லை 10,000 ரூபாய் கட்டுறீங்களா, அதில் வந்து நீங்கள் குவான்டிட்டி செலக்ட் பண்ணி மொத்தமாக நீங்கள் வந்து ஒரே பேமெண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 1000 ரூபாய் நீங்கள் மாதம் கட்டுறீங்கன்னா 2,500 ரூபாய் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட சேர்த்து 12,500 ரூபாய் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் 5000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 62,500 ரூபாய் வரும். 10,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 1,25,000 ரூபாய் வரும். ஸோ சேம் பெனிஃபிட் தான். 1000 ரூபாய்க்கு 2,500 ரூபாய் கணக்கு. நீங்கள் எந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருமோ அதுக்கான கூப்பன் கோடு வந்து நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் செகண்ட் மந்த் பேமெண்ட் பண்ணும்போது அந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களோட பேமெண்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்பிட்டிங்கன்னா நாங்கள் வந்து உங்களுக்கு கூப்பன் கோடு அனுப்பிடுவோம். பட் கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய மெசேஜஸ் வரும், எல்லாருக்கும் இமீடியட் வந்து பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் தயவுசெய்து வெயிட் மட்டும் பண்ணுங்கள். 1லேருந்து 2 நாள் வரைக்கும் ஆகிடும். ஏன்னா உங்களோட கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் மந்த் பேமெண்ட் பண்ணும்போது தான் வந்து தேவை இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணுங்கள். அர்ஜென்சி ரொம்ப வந்து அர்ஜென்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து மேனேஜ் பண்ணுறாங்க எல்லாரையும். இப்போ நான் நிறைய வாட்டி வீடியோவில் கிட்டத்தட்ட ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தடவை சொல்லியிருப்பேன், கால் பண்ணாதீங்க. பட் மீறியுமே கஸ்டமர் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, நான் ஃபோன் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க, அவங்களுமே எது இருந்தாலும் மெசேஜ் பண்ணுங்கள், பார்த்துட்டு ரிப்ளை போடுறோம். லாஸ்ட்டு தீபாவளி ஜாயினிங்லேருந்து இந்த பொங்கலுக்கு இன்னுமே கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கஸ்டமர் ஹேண்ட்லிங்கு, கஸ்டமருக்கு ரிப்ளை போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஆளுமே வந்து போட்டிருக்கோம். ஸோ அதனால் இந்த வாட்டி ஸ்மூத்தாக தான் போகும். அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்சம் ரிப்ளை சீக்கிரமே, தீபாவளியை விட இந்த பொங்கலுக்கு இன்னுமே சீக்கிரமே வந்து உங்களுக்கு ரிப்ளை வரும். மாதம் 20,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 2,50,000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். மாதம் 25,000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 3,12,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைல் ஆப்லையுமே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ ஸ்கீம் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 2,500 ரூபாய் பெனிஃபிட் கணக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் எவ்வளோ ஸ்கீம் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து ஜாயின் பண்ணி பேமெண்ட் பண்ணணுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். மொத்தமாக பே பண்ணுறீங்கனாலும் ஒரே ஆளே பே பண்ணிக்கலாம். இல்லை அவங்கவுங்க தனித்தனியாக பேமெண்ட் பண்ணிக்குவாங்கனாலும் நம்மளோட மொபைல் ஆப் வந்து தனித்தனியாக அவங்கவுங்க ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுவே வந்து நம்மளோட மணி சேவிங் ஸ்கீமே வந்து 12 மாதத்துக்குமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண வேண்டியது 12 மாதம் பேமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ மாதம் 1000 ரூபாய் 12 மாதம் பேமெண்ட் பண்ணணும். 12 மாதம்னா எப்போ முடியும்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 2026லேருந்து டிசம்பர் 2026 வரைக்கும் 12 மாதம் 1000 ரூபாய் 12,000 ரூபாய் வந்து கட்டுவீங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த ஜனவரி 2027க்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3,000 வந்து போட்டு 15,000 ரூபாய் வந்து உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஸ்வீட்டு, சாரீ, வேஷ்டி, பாத்திரம் இதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேஷ் பே பண்ணுவீங்க, அந்த கேஷ் வந்து அப்படியே உங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோட ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஸோ இந்த கேஷ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே தான் இருக்கணும், அங்கே தான் இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம இப்போ டிஜிட்டல் இந்தியாவில் இருக்கோம். ஸோ நீங்கள் பேமெண்ட் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுவீங்க, நாங்களுமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே ரிட்டர்ன் வந்து கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில், ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம அதிலே வந்து உங்களோட பெனிஃபிட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். அது இல்லாமல்
கேஷ் ஸ்கீம் ஜாயின் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ஜாயினிங் கிஃப்ட் கிடையாது. அது வந்து நான் சொல்லிடுறேன். ஏன்னா இது பியூர் கேஷ்ன்றனால இதில் வந்து நம்ம உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக பண்ணியிருக்கோம். நம்ம நார்மலாக தீபாவளி ஸ்கீம் பார்த்துருப்பீங்க, 1000 rupees பேமெண்ட் பண்ணால் 14,000 வந்து கொடுப்போம். பட் பொங்கல் வந்து எல்லாரும் இன்னுமே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறோம்னால 15,000 ரூபாய் வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா ஜாயினிங் கிஃப்ட்டு யாரும் கேட்காதீங்க. கேஷ் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஜாயினிங் கிஃப்ட்டு கிடையாது. அதை நான் வந்து தீர்க்கமாக சொல்லிடுறேன். இல்லை நான் 10,000 கட்டுறேன், 20,000 ரூபாய் கட்டுறேன், 40,000 ரூபாய் கட்டுறேன், எவ்வளோ வேணால் கட்டுங்க, அதுக்கு என்ன பெனிஃபிட்டோ அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஜாயினிங் கிஃப்ட்டு யாரும் கேட்காதீங்க. ஓகேங்களா? இதே வந்து 300 ரூபா ப்ரொவிஷனுக்கு ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது, 600 ரூபா ப்ரொவிஷனுக்கு ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து அதை வாங்கிக்கலாம். இந்த குட்டி பையன் இருக்கிறனால என்னால் ஜாயினிங் கிஃப்ட் வந்து இந்த வீடியோவில் காட்ட முடியல. இவரை பார்த்து கால் இல்லாமல் தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து என்னென்ன ஜாயினிங் கிஃப்ட் இருக்குது அப்படின்றதுமே வந்து நான் காட்டுறேன். ஆல்ரெடி நிறைய ஷார்ட்ஸுமே வந்து என்னென்ன ஜாயினிங் கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்றதுமே போட்டிருக்கேன். ஸோ அதுலுமே கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வெறும் மணி மட்டும் எனக்கு வேணும், நான் வந்து மணி சேவிங் ஸ்கீம் மட்டும் ஜாயின் பண்ண போகிறனாலும் நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 10 மாதம் பேமெண்ட் பண்ணால் ஒரு பெனிஃபிட்டு, 12 மாதம் பேமெண்ட் பண்ணால் ஒரு பெனிஃபிட்டு. ஸோ இது பற்றின பேம்ப்ளெட் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. தயவுசெய்து கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் கால் பண்ணவே பண்ணாதீங்க. 9941679363 இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இந்த பொங்கல் 2026க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் அவைலபிள் இருக்கோ எல்லா ஸ்கீம்ஸோட பேம்ப்ளெட்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தெரியும் நானே பண்ணிக்குவேன் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு PS ஸ்டோர்ஸ்னு நம்மளோட ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணினீங்கனாலே உங்களோட மொபைல் நம்பர் போட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களோட பேசிக் அட்ரெஸ்ஸு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணிங்கனாலே நம்மளோட ஆப்புக்குள்ளே வந்து போயிடும். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே காட்டும். எந்த ஸ்கீம் வேணுமோ எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மந்த் மட்டும் அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து லிஸ்ட்டில் நோட் பண்ணுறதுக்கோ இல்லை வெரிஃபை பண்ணுறதுக்கோ எங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதுக்காக மட்டும்தான். ஸோ அடுத்த மாதத்துலேருந்து நீங்கள் எங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ண வேண்டியிருக்காது. ஏன்னா நம்ம ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறோன்னா உங்களோட பேமெண்ட் வந்து அதில் கேப்சர் ஆகிடும். ஸோ எந்த இஷ்யூஸுமே இருக்காது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஸ்கீம்ஸ் இருக்குங்க. ஸோ வீடியோ முடிச்சிடாதீங்க, பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. இந்த பொங்கலை நம்ம PS ஸ்டோர்ஸ் கஸ்டமர் எல்லாமே இன்னும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக சூப்பரான ஒரு பொங்கல் ஸ்பெஷல் காம்போ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் இருக்குது. ஸோ நிறைய பேரோட ஃபேவரட் வந்து இந்த பாத்திரம் தான். ஓகேங்களா? ஸோ தீபாவளிக்கே வந்து நிறைய பேர் வந்து இந்த ஸ்கீமை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. ஸோ இப்போ ஃபீல் பண்ணாதீங்க, இந்த பொங்கலுக்கு இந்த ஸ்கீம் வந்து புதுசு திரும்ப மறுபடியும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாதம் 200 ரூபாய், 12 மாதம் பேமெண்ட் பண்ணோம். ஸோ இதில் என்னென்ன ஐட்டம் வரும்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இந்த பெரிய சைஸ் ட்ரம்மு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு மூடியோட வந்து வந்துடும். ஸோ இந்த ட்ரம்மு, அது இல்லாமல் வேஷ்டி வந்து கொடுக்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் வந்து நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் போட்டிருக்கேன் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்காக வேஷ்டியுமே கொடுக்கலாம் நீங்கள். அந்த மாதிரி சூப்பரான ஒரு வேஷ்டி. இது மட்டும் இல்லாமல் நல்ல தரமான அழகான ட்ரெண்டி சாரீஸ் வந்து நம்ம இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதே சாரியை வந்து கேட்காதீங்க, இந்த மாதிரி சாரீ கலெக்ஷன்ஸ் நம்ம PS பொட்டிக்கில் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி சாரீஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கீமில் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த பொங்கலை இன்னுமே நீங்கள் சூப்பராக ஸ்வீட்டோட செலிப்ரேட் பண்ணணுன்றதுக்காக இந்த ஸ்கீமில் ஒரு ஸ்வீட் பாக்ஸுமே வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் மைண்ட் செட்டு ஸ்வீட்டு சொன்னோன்னே சோன் பப்படி இல்லைனா குலாப் ஜாமுன் அந்த மாதிரி எதுவுமே யோசிக்காதீங்க. நம்ம PS ஸ்டோர்ஸ்னாலே சூப்பரான ஸ்வீட் கொடுப்போம். கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ண எல்லாருக்குமே வந்து தெரியும், வந்து கொடுத்துருந்தோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி சூப்பரான சீனிவாசா ஸ்வீட்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்வீட் பாக்ஸ் வாங்க, எங்களுக்கு டைம் இல்லை, வீடியோ எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் வந்து உட்காந்துட்டோம். ஸோ மொத்தம் 4 ஐட்டம், ஒரு பாத்திரம், வேஷ்டி, சாரீ, ஸ்வீட் பாக்ஸ். மாதம் 200 ரூபாய், 12 மாதம் பேமெண்ட் பண்ணாலே இந்த 4 ஐட்டம் வந்து அடுத்த பொங்கலுக்கு சூப்பராக நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணலாம். இது பற்றின பேம்ப்ளெட் உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள், 9941679363. இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. பேம்ப்ளெட் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். பார்த்துட்டு எந்த ஸ்கீம் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பொங்கலுக்காக சூப்பராக ஸ்பெஷலான காம்போவாக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஸ்கீமோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸ்பெஷல் காம்போ. ஓகேங்களா? ஸோ இந்த பொங்கல் ஸ்பெஷல் காம்போவை நீங்கள் இந்த
பொங்கலுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த பொங்கலுக்கு சூப்பராக நீங்களுமே உங்கள் ஹஸ்பண்ட் நீங்கள் ஃபேமிலியோடு சூப்பராக சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம். இது இல்லாமல் இன்னொரு சூப்பரான ஒரு ஸ்கீம் இருக்குது. இதே 200 rupeesக்கு மாதம் 12 மாதம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணாலே போதும். ஸோ மாதம் 200 ரூபாய் 12 மாதம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம பிஎஸ் பொட்டிக்கில் 3000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன சாரீ வேணால் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பிஎஸ் பொட்டிக்கோட வீடியோஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நிறைய சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா நீங்கள் எந்த சாரீ வேணுமோ செலக்ட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். பட் இந்த காம்போ ஸ்பெஷல் காம்போவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன சாரீ கொடுக்குறோமோ அதுதான் நீங்கள் வாங்கணும். இதில் வந்து செலெக்ஷன் ஆப்ஷன் கிடையாது. பட் சாரீ ஸ்கீம் பியோர் சாரீ ஸ்கீம் வந்து இருக்குது. மாதம் 200 ரூபாய் 12 மாதம் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி சாரீஸ் வேணுமோ 3000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன சாரீ வேணால் வந்து வாங்கிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி காட்டன் சாரியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி சில்க் சாரியாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி இன்னும் ப்ரீமியமான சூப்பரான சில்க் சாரியாக கூட வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ 3000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன மாதிரி சாரீ வேணாலும் எடுத்துக்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பிஎஸ் பொட்டிக்கில் இருக்குது. ஸோ இது இல்லாமல் இன்னொரு சூப்பரான இந்த மாதிரி காட்டன் சாரீஸுமே இருக்குது, ஃபேன்சி சாரீஸ் இருக்குது, பூனம் சாரீ, கிரேப் சாரீ, நிறைய ஐட்டம்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் மிக்ஸ் பண்ணி 3000 வர்த்துள்ள சாரீ வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ மாதம் 200 ரூபாய் 12 மாதம் வந்து பேமெண்ட் பண்ணோம். இந்த ஸ்கீமுமே வந்து நம்ம பிஎஸ் மொபைல் ஆப்லேயே வந்து இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஸ்கீமை ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பற்றின டீட்டெயில் உங்களுக்கு பேம்ப்ளெட்டாக வேணும், படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள், 9941679363. இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் காலும் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு ஹைன்னு மெசேஜ் மட்டும் போடுங்க. உங்களுக்கு பேம்ப்ளெட் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். எல்லா ஸ்கீம்ஸுமே வந்து உங்களுக்கு காட்டும். பார்த்துட்டு நீங்கள் எந்த ஸ்கீம் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அடுத்த வருஷம் பொங்கலுக்கு நீங்கள் வந்து ஐயோ இன்னும் சாரீ எடுக்கலையே, இன்னும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலையே, அந்த மாதிரி யோசிக்கவே வேண்டாம். ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு செலவு மாதிரி ஒரு 200 ரூபாய் போட்டு வச்சுட்டே வாங்க. ஸோ அடுத்த பொங்கலுக்கு சூப்பராக வந்து நீங்கள் சாரீ வந்து நம்ம பிஎஸ் பொட்டிக்லேருந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கோ அதுவே வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ரொவிஷன் ஸ்கீம் பார்த்தோம். அது இல்லாமல் 2 கேஷ் ஸ்கீம் வந்து பார்த்துருக்கோம். அது இல்லாமல் சூப்பரான ஒரு சாரீ ஸ்கீம், அதுக்கப்புறமா இந்த அழகான என்னோட ஃபேவரட்டான பொங்கல் ஸ்பெஷல் காம்போ, மொத்தம் வந்து 6 ஸ்கீம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கேஷ் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம வந்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரே வந்து பண்ணிவிடுவோம். நீங்களுமே வந்து மந்த்லி எங்களுக்கு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுவீங்க, நாங்களுமே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து பண்ணிவிடுவோம். இதே மற்ற திங்ஸ் இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து சென்னை நியர்பை தான் இருக்கீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம பிளேஸில் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். என்றைக்கு வந்து நம்ம உங்களுக்கு திங்ஸ் கொடுக்குறோமோ உங்களுக்கு ஒரு 4-5 days முன்னாடியே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து திங்ஸை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போகலாம். உங்களுக்கான டெலிவரிஸ் எல்லாமே வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். இந்த டேட்டில் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு திங்ஸ் இந்த ஸ்கீமுக்கான திங்ஸ் வந்து கொடுக்குறோம், வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் வந்து உங்களோட திங்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து வேறு ஊரில் இருக்கேன், திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெங்களூரு, அதுக்கப்புறமா ஆந்திரா, கர்நாடகா, அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்துமே வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் உங்களோட திங்ஸ் எப்படி வரும்? கொரியரில் போட்டு விடுவீங்களா? ஸ்பீட் கொரியரில் போடுங்க, எஸ்டி கொரியரில் போடுங்க அப்படின்றீங்க. அந்த கொரியர்லலாம் வந்து நம்மளோட ப்ரொவிஷன் ஐட்டம் கண்டிப்பாக எடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா நம்மளது ஹெவி வெயிட் உள்ள ஐட்டம். ஸோ கொரியரில் வந்து அது எடுக்க மாட்டாங்க. அப்படியே எடுக்கிறாங்கன்னா கூட ஒரு கிலோவுக்கு 80 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேம்ப்ளெட் வந்து நம்ம கிட்டேருந்து வாங்குங்க. டோட்டலாக நம்ம எவ்வளோ வெயிட் பொருள் வந்து தரோம் அப்படின்றது டோட்டல் நீங்களே போடுங்க. ஸோ இன்ட்டு 80 rupees போடுங்க. எவ்வளோ சார்ஜஸ் ஆகுதுன்னு நீங்களே கேல்குலேஷன் போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமும் உங்களுக்கு எஸ்டி கொரியரில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தாராளமாக நாங்கள் போட்டு விட்றோம். ஏன்னா கொரியர் சார்ஜஸ் நீங்கள் தான் கண்டிப்பாக பேர் பண்ணணும். ஏன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டோடு சேர்த்து தான் நம்ம வந்து உங்களுக்கு இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ கொரியர் சார்ஜஸ் கண்டிப்பாக பிஎஸ் ஸ்டோர்ஸ் பேர் பண்ணவே பண்ணாது. இது இல்லாமல் நீங்கள் வேறு ஊர்லேருந்து போடுறீங்க அப்படின்றதுக்காக பேக்கிங் சார்ஜஸ் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் வந்து பேர் பண்ணுறோம். ஏன்னா லாஸ்ட் தீபாவளிக்கு அவ்வளோ சூப்பராக பேக் பண்ணி எல்லாமே வந்து நம்ம கஸ்டமருக்கு ஊருக்கு எல்லாருக்குமே பார்சல் போட்டிருந்தோம். ரொம்ப சேஃப்டியாக போய் சேர்ந்தது. நாங்கள் அதில் 1-2 டேமேஜ் ஆச்சு. அதுக்கு பிஎஸ் ஸ்டோர்ஸ் பொறுப்பு இல்லை. ஹேண்டில் பண்ணுற ஆளுங்க வந்து அந்த மாதிரி சில ஊரில் வந்து அந்த லாரி ஆஃபீஸில் வந்து அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து சில பேக்கேஜஸ் வந்து டேமேஜ் ஆயிருந்தது. மற்றபடி எல்லா கஸ்டமருக்குமே சூப்பராக போயிருந்தது. அதோட வீடியோஸுமே வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். கஸ்டமர் ஹாப்பி கஸ்டமர் சொல்லிட்டு அந்த வீடியோஸுமே போட்டிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த வாட்டியுமே வந்து வெளியூரில் இருக்க கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து லாரி ஆஃபீஸில் தான் வந்து நம்ம புக் பண்ணுவோம். ஸோ லாரி சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் தான் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். ஏன்னா ரதிமீனால் வந்து
ஆயில் ஐட்டம் எடுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீபாவளிக்கே கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால் அவங்க வந்து பார்சல் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து எம்எஸ்எஸ்ல தான் வந்து பேசி அவங்கள்ட்டையுமே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். எம்எஸ்எஸ்ல உள்ள ஆயில் பேக்கெட்லாம் இருக்குது, ஆனால் சேஃப்டியாக நாங்கள் பேக் பண்ணியிருக்கோம்னு சொன்னதுக்கப்புறம் பேக்கெட்டுமே அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சோம். இந்த மாதிரி எப்படி இருக்குது, ஓகே சேஃப்டியாக தான் இருக்குது, எதுவும் டேமேஜ் ஆகாது அப்படின்ட்டு அவங்க அஷூரன்ஸ் கொடுத்தக்கப்புறமா தான் நம்ம வந்து எம்எஸ்எஸ்ல புக் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இதுக்கப்புறமும் இந்த தீபாவளி இந்த பொங்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எஸ்ல தான் வந்து நம்ம புக்கிங் பண்ண போகிறோம். ஸோ எம்எஸ்எஸ்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அங்கே ஊரில் நிறைய ஆஃபீஸ் இருக்குது, அதுவுமே நம்ம வந்து பார்த்து வச்சுருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்கள் பார்சல் ஆஃபீஸ் நியர்பை எங்கே இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா அதுவுமே நாங்கள் உங்களுக்கு அட்ரஸ் வந்து அனுப்பிவிடுவோம். எது உங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களால் டெலிவரி எடுத்துக்க முடியும்னா மட்டும் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். வீட்டுக்கு டைரெக்டாக யாருக்குமே டெலிவரி நாங்கள் கொடுக்கவே முடியாது. அது லாஸ்ட் தீபாவளியிலேருந்தே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ கேஷ் கலெக்ட் பண்ணுறதுக்கும் யாருமே வரமாட்டோம், ப்ளஸ் உங்களோட பொருள் டெலிவரி கொடுக்கறதுக்குமே நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதே வெளியூரில் இருக்கீங்கன்னா லாரி ஆஃபீஸில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் இதை டெலிவரி டைம் இல்லை ஜாயினிங் டைம்லேயே வந்து நான் இதை சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம வந்து நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து நம்ம போட்டு உங்களுக்கு ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அதுக்காக நாங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட்டு இது எதுவுமே வந்து கஸ்டமருக்கு ப்ராப்பராக போய் சேரணும், டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு அது அவ்வளோ அழகாக பேக்கிங் பண்ணி எல்லாமே எடுத்து இங்கே வைக்கிறோம். ஸோ இங்கேருந்து உங்கள் வண்டிக்கு கூட நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது, நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைங்க, இது கூட செய்ய மாட்டிங்களா, இந்த ஹெல்ப் கூட பண்ண மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேவா? நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி. எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? நாங்கள் அவ்வளோ பேக்கிங் பண்ணுறோம், ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை. கிட்டத்தட்ட இந்த தீபாவளி பார்த்திங்கன்னா ஒரு 3000 பேருக்கு வந்து பேக்கிங் பண்ணியிருப்போம். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை, நாங்களே தான் எல்லாமே பண்ணோம். அப்படியே ஹெல்ப் பண்ண வராங்கனாலும் சும்மா அவங்கள விட முடியாது, நாங்கள் வந்து அவங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். ரைட்டுங்களா? ஸோ உங்கள் ஒரு ஆள் மட்டும் நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்கள் ஒரு ஆளோட பேக்கை மட்டும் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வண்டியில் கூட வைக்க முடியலன்னா கண்டிப்பாக ஸ்கீம் ஜாயின் பண்ண வேண்டியிருக்காது. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலாக சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை வேறு ஏதாவது பெரிய மால்கே கூட போகிறீங்கன்னா பேகு கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு அந்த பேகுக்கு கூட பேக் வேணுமா வேணாமா பில் போடும் போதே ஆப்ஷன் கேட்டுட்டு பேக் வேணும்னா 15 ருபீஸ், 5 ருபீஸ்லேருந்து 20 ருபீஸ் வரைக்கும் கூட சார்ஜ் பண்ணுறாங்க. ஏன்னா நாங்களே ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் போய்ட்டு ட்ரெஸ்ஸு வாங்கும்போது 10 ருபீஸ் கொடுத்து ஒரு சின்ன பேக் ஒன்று வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் போது, அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த மாதிரி ஸ்கீம் மந்த்லி சேவிங் ஸ்கீம்னு ஜாயின் பண்ணிவிட்டு பொருள் வாங்க வரும்போது, ஏன் நீங்கள் இதை வச்சு சம்பாதிக்கிறீங்க தானே, இதை வச்சு வட்டிக்கு விட்டுறீங்க தானே, இந்த வார்த்தைலாம் வந்து தேவையில்லாத விஷயம். நாங்கள் இன்ட்ரெஸ்ட்க்கு கொடுக்குறோமா இல்லை இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறோமா, அதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? இன்னொன்று, நம்ம இதிலேருந்து ஏர்ன் பண்ணி தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுமே வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்களுமே வந்து ஒரு பெனிஃபிட் ஆகிறீங்க, நாங்களுமே ஒரு பெனிஃபிட் ஆகிறோம். ஸோ மியூச்சுவலாக போகணுன்றதுக்காக தான் இதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த தீபாவளியில் இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே இந்த மைண்ட் செட் வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். பார்சல் நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டு இங்கே இருக்குது, நீங்கள் இதை எடுத்துக்கோங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து, அதாவது எங்கள் வீட்டு வாசல்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வண்டியில் நீங்கள் வச்சு பேக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுடுவோம். அங்கேருந்து நீங்கள் வந்து உங்கள் வண்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? சப்போஸ் உங்களால் தூக்க முடியாது, இல்லை நான் லேடி என்னால் தூக்க முடியாதுன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஜென்ஸ் யாராவது கூட்டுவாங்க, உங்கள் பசங்களையோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டையோ உங்கள் பிரதர்ஸையோ யாரையாவது கண்டிப்பாக கூட்டுவாங்க. ஓகேங்களா? அப்படி இல்லை உங்கள் பொண்ணுங்க இருக்காங்க, பெரிய வயசு பொண்ணுங்க தான் இருக்காங்க, தூக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கூட்டுவாங்க. இல்லை ஜென்ஸே கூட நிறைய பேர் இந்த வாட்டி வந்துட்டு எனக்கு பைபாஸ் சர்ஜரி ஆயிருக்கு, என்னால் தூக்க முடியாது, எனக்கு பேக் பெயின் இருக்குது, எனக்கு வந்து ஸ்பைனில் வந்து ப்ராப்ளம் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியாதுக்கு. ரைட்டுங்களா? ஏன்னா சாருக்குமே வந்து ஸ்பைனில் ப்ராப்ளம் இருக்குது, இருந்துமே இதெல்லாம் பண்ணணுன்ற சுச்சுவேஷன். ஏன்னா இது நம்ம வந்து பிஸ்னஸ் எடுத்துட்டோம், கமிட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறோம். ரைட்டுங்களா? ஸோ உங்கள் பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, நான் வந்து அதை பற்றி நான் எதுவும் பேச விரும்பல. பட் எங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நாங்களுமே எல்லாமே பார்க்கணும். அதுக்காக நான் வந்து இப்போவே முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ உங்களால் பேக்கேஜ் வந்து தூக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக வேறு யாரையாவது கூட்டிகிட்டு வாங்க. இங்கே வந்துட்டு சின்ன ஒரு ஹெல்ப் தான், இங்கேருந்து இங்கே தான் வாசலுக்கு வச்சுருங்க, வண்டியில் வச்சுருங்க, கண்டிப்பாக முடியவே முடியாது. அதை நான் தீர்க்கமாக சொல்லிடுறேன். அது இப்போ இல்லை, நாங்கள் வந்து ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ண காலத்துலேருந்து அதுதான் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் நைட் ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பேக்கிங் பண்ணி உங்களுக்காக எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணி வச்சு சாப்பிடாம கொள்ளாமல் எல்லாமே பண்ணும்போது
உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு சின்ன பேக்கெட் மாதிரி தெரியும். பட் எங்களுக்கு அது வந்து ஒரு 1000-2000 பேருக்கு சேம் ப்ராசஸே திரும்ப திரும்ப பண்ணும்போது நாங்களுமே டயர்ட் ஆகிடுறோம். ஆக்சுவலாக உண்மை எதுனா அதுதான், டயர்ட் ஆகிடுறோம். எங்களால் அடுத்த ஒர்க்கு செய்ய முடிய மாட்டேது. அதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஆக்சுவல் என்ன இருக்கோ அதை நான் வந்து இப்போயே சொல்லிடுறேன். ஏன்னா இந்த லாஸ்ட் தீபாவளியில் நாங்கள் ஃபேஸ் பண்ண பெரிய இஷ்யூ. நிறைய பேர் லிட்ரலாக சண்டை கூட போட்டாங்க. நானுமே திரும்பவுமே பேசினேன், பேசாமல் விடல, திரும்பவுமே பேசினேன். அவங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி, ஏன் நீங்கள் சம்பாதிக்கலையா, உங்களுக்கு லாபம் இல்லாமல் தான் இதெல்லாம் பண்ணுறீங்களா? லாபம் இருக்குது, உங்களுக்கு லாபம் இருக்குது தானே, இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்குமே லாபம் இருக்கிறனால தான் ஜாயின் பண்ணுறீங்க. ஸோ 2 பேருமே மியூச்சுவலாக பெனிஃபிட் ஆகும்போது ஒர்க்குமே வந்து 2 பேருமே ஷேர் பண்ணிக்கணும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதே நீங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு திங்ஸ் எல்லாம் வாங்குறீங்கன்னா கூட அவன் டேபிள் மேலே எடுத்து வச்சிருவான், பேக்கில் கூட எடுத்து போட மாட்டான். இதே ஒரு ஆள் இருக்காங்க பேக்கில் போடுறதுக்கு இல்லை எடுத்து வைக்கிறதுக்குன்னா, அந்த அவங்க கடை வாசலேருந்து வண்டிக்கு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு அவனுக்கு 20 ரூபாயிலேருந்து 50 ரூபா வரைக்கும் கொடுத்தா தான் அந்த பையன் வேலை செய்வான். இதுவுமே உண்மையா இல்லையா? எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் பேசுகிறது தப்பாக இருந்தால் கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வந்து ஏற்றுக்கிறேன். ஸோ அடுத்து இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய பேசிட்டேன், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வந்து கோல்டு ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏன் ஸ்டார்ட் பண்ண மாட்டேறீங்க, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் தீபாவளிக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ரேட் ஏறினனால நாங்கள் வந்து பண்ணவே வேண்டாம், இனிமேல் கோல்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் நிறைய கஸ்டமர் வந்து பர்சனலாக எங்களுக்கு கால் பண்ணியிருந்தீங்க, அது இல்லாமல் மெசேஜுமே பண்ணியிருந்தீங்க. நீங்கள் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, இந்த ரேட்டில் வரைக்கும் போனால் இவ்வளோ கிராம் கொடுக்க முடியும், எவ்வளோ கால்குலேஷனோ என்னவோ போட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நாங்களாம் வந்து பல்காக போய் வாங்க முடியல. இந்த வாட்டி வந்து நாங்கள் கேஷ் வாங்கியிருந்தோம், எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, காயினுமே வந்து வாங்கியிருந்தோம், எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்தது. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நாங்களுமே வந்து ரொம்ப பெரிய டிஸ்கஷனுக்கு அப்புறமா வந்து ஒரு ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கோல்டுக்கு ஒரு ப்ராப்பராக வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து யாருக்குமே வந்து நஷ்டம் ஆகக்கூடாது, அதுக்காக தான் வந்து நான் இதை முன்னாடியே சொல்லிடுறேன். ஏன்னா இது ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் வந்து கஸ்டமர்ஸ் நீங்கள் மட்டும் தான், ஓகேங்களா? நீங்கள் கேட்டிங்க அப்படின்றனால தான் வந்து கோல்டே நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஏன்னா கோல்டு வந்து முன்ன மாதிரி இல்லை, அது முன்னாச்சும் படி ஏறி போய்ட்டு இருந்தது, இப்போ வந்து அது எஸ்கலேட்டரில் போகிற மாதிரி வந்து ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்ம வந்து கோல்டு ஸ்கீம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஸ்கீம்ஸ் என்ன அப்படின்றது பார்த்துலாம். மொத்தம் 4 வந்து பிரிச்சிருக்கோம். 1 கிராம், 2 கிராம், அரை சவரன், 1 சவரன், இந்த மாதிரி 4 வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ மாதம் 1200 ரூபா, ரொம்ப ஜாஸ்தி இல்லைங்க, ரொம்ப கம்மி தான். மாதம் 1200 ரூபா, 12 மாதம் வந்து பேமெண்ட் பண்ணணும், ஓகேங்களா? மாதம் 1200 ரூபா, 12 மாதம் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் காயின் வந்து கிடைக்கும். அதுவுமே வந்து பியூர் 916 காயின் வந்து 1 கிராம் காயின் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ வெறும் காயின் மட்டும் இல்லைங்க, இது கூட வந்து உங்களுக்கு சூப்பரான ஒரு சாரீமே வந்து வந்துடும். ஸோ இந்த வாட்டி கோல்டு ஸ்கீமில் சாரீ வாங்கின கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அந்த வீடியோ வந்து எங்களால் போட முடியல, இதுக்கப்புறம் வந்து நாங்கள் போடுறோம். கஸ்டமர் வந்து வீடியோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க, ஸோ அதை வந்து நாங்கள் உங்களுக்கு போடுறோம். ஏன்னா ரொம்ப பயங்கர டைட் ஒர்க்கு போயிட்டு இருந்தது, அதனால் எங்களால் வீடியோ போட முடியல. ப்ளஸ் கோல்டு வந்து நாங்கள் 1 மந்த் லேட்டாக தான் வந்து எல்லா கஸ்டமருக்குமே கொடுத்துருந்தோம், ரேட்டு ஏறினனால. ஸோ அதனால வந்து எங்களால் அதுக்கப்புறம் பயங்கர வேலை போயிட்டு இருந்தனால போட முடியல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சாரீ உங்களுக்கு. அது இல்லாமல் உங்கள் ஹஸ்பண்டுக்கு நீங்கள் கொடுக்கறதுக்காக சூப்பரான ஒரு வேஷ்டியுமே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பொங்கலை நீங்கள் சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு சாரீ, ஒரு வேஷ்டி, ஓகேவா? இது மட்டும் இல்லைங்க, சூப்பரான ஸ்வீட்டுமே வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ மாதம் 1200 ரூபா, 12 மாதம் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 1 கிராம் 916 காயின், ஒரு சாரீ, ஒரு வேஷ்டி, ஸ்வீட் பாக்ஸ் வாங்க டைம் இல்லை, அதனால நாங்கள் வந்து வாங்கிட்டு வரல இப்போது, அதனால் வீடியோவில் காமிக்க முடியல, ஓகேங்களா? நான் வேணால் இமேஜ் வேணால் வைக்கிறேன், எந்த கடையோட ஸ்வீட் பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, சோன் பப்படி, குலாப் ஜாமுன் அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டோம். ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படாதீங்க, சூப்பரான ஸ்வீட் வந்து கொடுப்போம், ஓகேங்களா? ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 1லேருந்து ஜனவரி 15, ஓகேங்களா? 15 ஜனவரி 2026, இந்த 15 நாள் டைம் பீரியட் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இந்த பொங்கலுக்கு ஜாயின் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு ஜாயினிங் கிஃப்ட்டுமே இருக்குது, கோல்டு ஸ்கீமுக்குமே ஜாயினிங் கிஃப்ட் இருக்குங்க. நீங்கள் இந்த கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்கன்னா சூப்பரான இந்த ஜாயினிங் கிஃப்ட்டுமே வந்து நீங்கள் நம்மக்கிட்டேருந்து அவைல் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகான சூப்பரான பக்கெட் வந்து கொடுத்துருக்கோம். இதுவுமே வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி ஐட்டங்க, இதுவுமே வந்து மூடி போட்டு தான் கொடுத்துருக்கோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட நீங்கள் ப்ரொவிஷன் ஸ்கீம் லாஸ்ட் இயரோ இல்லை தீபாவளியில் ஏதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா
அழகாக நீங்கள் வந்து இதில் ஏதாவது மளிகை பொருள் போட்டு நீங்கள் வந்து மூடி வச்சுக்கலாம். இல்லை நம்மளோட எக்ஸ்ட்ரா பேக்கெட்லாம் இருக்குல்ல, இந்த மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம், முந்திரி, திராட்சை அதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கூட நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஏர்டைட் கண்டெய்னர் மாதிரி தான், ரொம்ப டைட்டான மூடி போட்டு அழகாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே பேமெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாயினிங் கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கோல்டு ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஜாயினிங் கிஃப்ட் தான். ஓகேங்களா? நீங்கள் 2 ஸ்கீம், 3 ஸ்கீம், 4 ஸ்கீம் ஜாயின் பண்ணிங்கன்னா கூட கோல்டு ஸ்கீமுக்கு ஒரு பக்கெட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? நான் 1 கிராம் ஒன்று ஜாயின் பண்ணுறேன், 4 கிராம் ஒன்று ஜாயின் பண்ணுறேன், 8 கிராம் ஒன்று ஜாயின் பண்ணுறேன், மொத்தம் 3 ஸ்கீம் ஆச்சு, எனக்கு 3 பக்கெட் கொடுங்கன்னு கேட்காதீங்க. 3 ஸ்கீமுக்குமே சேர்த்து ஒரு பக்கெட் தான். ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறிட்டே இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் கஸ்டமரை சும்மா விடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த ஜாயினிங் கிஃப்ட்டுமே வந்து கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் முக்கியமான ஒரு கண்டிஷன் இப்போவே சொல்லிடுறேன். ஸோ கோல்டு நான் வந்து ரேட்டு சொல்லிட்டேன், 1200 12 மாதம் பேமெண்ட் பண்ணால் 1 கிராம் காயின், சாரீ, ஸ்வீட்டு, வேஷ்டி இதெல்லாம் தரோன்னு. எவ்வளோ வரைக்கும் போனாலும் கொடுத்துருவீங்களா? என்ன ரேட்டு போனாலும் கொடுத்துருவீங்களா? இந்த கொஸ்டின்லாம் இன்னொரு உங்கள் மைண்டில் ஏறி இருக்கும். ஓகேங்களா? அதுக்குமே பதில் சொல்லிடுறேன். கிராம் 15,000 வரைக்கும் போச்சுன்னா நம்ம இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோமோ இது அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அப்படி இல்லை ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு, அதாவது டிசம்பர் 2026, அதாவது உங்களுக்கு வந்து செட்டில்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2027 கொடுப்போம். ஓகேங்களா? அதுக்கு 1 மாதம் முன்னாடி டிசம்பர் 2026 ரேட்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனல் டிசிஷன் வந்து நம்ம உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? கேஷ் ஸோ டிசம்பர் 2026 உங்களுக்கு செட்டில்மெண்ட்டுக்கு 1 மாதம் முன்னாடி வந்து சப்போஸ் ரேட் ரொம்ப ஹெவியாக ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கோ நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். இதே வந்து நம்மளுக்கு காயின் மட்டும் கொடுக்க முடியும், மீதி திங்ஸ் எல்லாம் இல்லாமல் காயின் மட்டும் கொடுக்க முடியும்னா கூட நம்ம காயினாக கொடுத்துருவோம். இல்லை அதுவுமே இல்லை இன்னும் ஹெவியாக ஏறி இருக்குது அப்படின்னா நம்மளோட கேஷ் மணி சேவிங் ஸ்கீம் இருக்குல்ல, அதை அப்படியே இந்த ஸ்கீமை கன்வெர்ட் பண்ணி கோல்டை வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணி எவ்வளோ கேஷ் பெனிஃபிட்டோட உங்களுக்கு வருமோ அதை வந்து நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ யாருமே வந்து லாஸ் ஆக போகிறது இல்லை இதில். ஓகேங்களா? ஸோ கேஷ்க்கு என்ன பெனிஃபிட் வருமோ அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். நிறைய இடத்துல வந்து கோல்டு ரேட் ஏறினனால ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு, அதாவது கேன்சல் பண்ணிவிட்டு கட்டின காசெல்லாம் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸில் அந்த மாதிரி யாருக்குமே பண்ணது கிடையாது. ஓகேங்களா? எவ்வளோ ரேட் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக ஏறி இருக்குது, இருந்தாலுமே நம்ம என்ன சொன்னோமோ அதை அப்படியே வந்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கோம். இந்த தீபாவளிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரேட்டு போனாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி என்ன ரேட்டு போனாலும் எல்லாருக்குமே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் 1 மாதம் லேட்டாக கொடுத்தோம், அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். ஏன்னா ரேட் வந்து ரொம்ப ஹெவியாக ஏறி இருந்தது. ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி ரேட்டு ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா கஸ்டமருக்குமே நம்ம சொன்ன மாதிரியே கொடுத்துட்டோம். பட் வீடியோ வந்து எடுக்க முடியல. நிறைய பேர் வந்து ரொம்ப ஹாப்பியாக போனீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஏன்னா அந்த 1 மாதம் வெயிட் பண்ணி எல்லாருமே வாங்கிட்டு போனீங்க. பட் வாங்கிட்டு போன எல்லாருமே ரொம்ப ஹாப்பி, திரும்ப ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுமே போயிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக திரும்பவுமே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வேணுன்றவங்க ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னுமே இது டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9941679363. தயவுசெய்து வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க, நார்மல் கால் பண்ணாதீங்க. எது இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை டைப் பண்ண தெரியாது அப்படின்னா வாய்ஸ் மெசேஜ் வந்து பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணி நீங்கள் வந்து ரிப்ளை வாங்கிக்கிற மாதிரி தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு தெரியும், எனக்கு ஆல்ரெடி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னா நம்மளோட பிஎஸ் ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப்புக்குள்ளே போங்க, ஸ்கீம்ஸ் எல்லாமே காட்டும். எந்த ஸ்கீம் வேணுமோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு மாதம் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து ஆப்லேயோ இல்லை ஜிபே பண்ணுறீங்க இல்லை நேரில் வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க, எது இருந்தாலும் ஜாயினிங் கிஃப்ட்டுக்காக உங்களோட லிஸ்ட்டு நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஆப்பில் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களுக்கு அனுப்பிவிட்ருங்க. ஸோ ஜாயினிங் கிஃப்ட் வேணும் அப்படின்னா ஜனவரி 1லேருந்து 10க்குள்ளே வந்து பேமெண்ட் பண்ணோம். நாங்கள் நேரில் வந்து தான் வாங்கணுமா, நான் மதுரையில் இருக்கேனே, இந்த ஜாயினிங் கிஃப்ட் எனக்கு கிடைக்குமா? கண்டிப்பாக இந்த ஜாயினிங் கிஃப்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட்டாக வந்து நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போது நீங்கள்லாம் வந்து ஊரில் இருக்கீங்க நிறைய கஸ்டமர்ஸ், உங்களுக்கு இந்த பக்கெட்டை நான் வந்து கொரியர் பண்ணுற சார்ஜஸ் இதோட காஸ்ட்டை விட ஜாஸ்தி வந்துடும். ஸோ அதனால் வந்து அது வேண்டாம் உங்களுக்கு, அதை வந்து நம்ம கேஷ் பெனிஃபிட்டாகவே வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தலாம் சொல்லிட்டு. அடுத்து கோல்ட்லேயே வந்து 2 கிராம் அதாவது 1/4 சவரன் இதுக்கான ஸ்கீமுக்கான டீட்டெயில் வந்து பார்த்துடலாம்.
ஸோ மாதம் 2200 பேமெண்ட் பண்ணாலே போதும் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ மாதம் 2200 12 மாதம் வந்து கட்டணும். ஸோ இது நீங்கள் மாதம் 2200 12 மாதம் கட்டுறீங்கன்னா 2 கிராம் 916 காயின். ஓகேங்களா? ஸோ 2 கிராம் 916 காயின் சூப்பரான ஒரு சாரீ. ஸோ இதே சாரியை வந்து கேட்காதீங்க, இந்த மாதிரி சாரீ இருக்கும். ஸோ சூப்பரான ஒரு சாரீ. அது மட்டும் இல்லாமல் பொங்கலுக்கு உங்கள் வீட்லேயுமே கட்டிக்கிறதுக்காக அழகான ஒரு வேஷ்டியுமே வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் ஒரு ஸ்வீட் பாக்ஸுமே வந்து இந்த ஸ்கீமில் வந்துடும். இது ஏன் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்கோன்னா, இதுக்கு முன்னாடி ஸ்கீம்ஸில் வந்து ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம், ஒரு ஸ்கீம் தான் இருக்கும் கோல்டுக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து அவங்க 2 3 போடுறாங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இத்தனை சாரியும் எனக்கே வந்துடுது, இவ்வளோ ஸ்வீட்டுமே எனக்கே வருது, அதனால் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து ரேட்டு வந்து கம்மி பண்ணி ஒரு சாரீ வேஷ்டி ஸ்வீட் பாக்ஸ் போட்டுட்டு காயினோட வெயிட் மட்டும் நம்ம ஏற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிராம் காயின் வேணுமோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 1 கிராம் வேணும்னா 1200 12 மாதம் பேமெண்ட் பண்ணோம். அதுவே 2 கிராம் காயின் வேணும் அப்படின்னா 2200 12 மாதம் பேமெண்ட் பண்ணால் போதும். இதுவுமே வந்து அரை சவரனும் இருக்குது, 1 சவரனும் இருக்குது. ஸோ வீடியோவில் சொல்கிறேன், பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்கீம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கோல்டு ரேட்டு 15000 வரைக்கும் இருந்தால் மட்டும்தான். இப்போ என்ன லிஸ்ட்டு சொன்னேன், 4 ஐட்டம் சொன்னேன் மொத்தம். ஓகேங்களா? ஸோ கோல்டு காயின், சாரீ, வேஷ்டி, ஸ்வீட் பாக்ஸ், இந்த 4 ஐட்டமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஹெவியாக ரேட் ஏறிச்சு அப்படின்னா கண்டிப்பாக டிசம்பர் 2026 பிஎஸ் ஸ்டோர்ஸ் என்ன டிசைட் பண்ணோ உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணோம், அதுபடி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது என்னென்னா, ரொம்ப பேசலாம் இல்லை, உங்களை ஏமாத்திரலாம் மாட்டோம். ஸோ பயப்படாதீங்க. வேஷ்டி, சாரீ, ஸ்வீட் பாக்ஸ் இல்லாமல் காயின் மட்டும் கொடுக்க முடியும்னா நம்ம வந்து காயின் கொடுத்துருவோம். இல்லை அதுவுமே இல்லாமல் இந்த வாட்டி ஏறின மாதிரி ரொம்ப ஹெவியாக ஏறிடுச்சு அப்படின்னா இவங்களோட கோல்டு ஸ்கீமை அப்படியே கேஷ் ஸ்கீமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருமோ அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் போட்டு உங்களுக்கு நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் என்ன ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்களோ அது பொறுத்து, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து என்ன பெனிஃபிட் உங்களை வந்து சேரணுமோ கண்டிப்பாக வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ யாருக்குமே வந்து எந்த லாஸுமே ஆகக்கூடாது. உங்கள் சைடும் லாஸ் ஆகக்கூடாது, எங்கள் சைடும் லாஸ் ஆகக்கூடாது. அதுக்காக தான் இந்த கண்டிஷன் வந்து சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கண்டிஷன் வந்து நம்மளோட பேம்ப்ளெட்லையுமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9941679363. இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுங்க. பேம்ப்ளெட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். அதில் அமௌண்ட்டு எவ்வளோ கிராம் வந்து கொடுக்குறோம், அதுக்கப்புறமா என்ன கண்டிஷன் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ தயவு செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே, எப்படியும் இந்நேரம் நான் சொன்னதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கேல்குலேஷன் போட்டுட்ருக்கீங்க. நம்ம எவ்வளோ கட்டுறோம், எவ்வளோ ரிட்டர்ன் வருது, என்ன பெனிஃபிட் இருக்குது, 15000 சொல்கிறாங்க. ஓகே, அப்படி ஓகே ஆனால் மட்டும் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அது இல்லாமல் இப்போ நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் கேட்டுக்கிறோம். பட் நாங்கள் சொல்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேல்குலேஷன் போடுங்க, போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களோட எந்த சஜஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகேங்க? ஸோ இப்போ நான் ஒரு வேல்யூ சொல்லியிருக்கேன், ஒரு அமௌண்ட்டு 2200 பேமெண்ட் பண்ணால் 2 கிராம் காயின் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். உடனே சில பேர் என்னன்னா, ஓகே இன்றைக்கி என்ன ரேட்டு, இந்த ரேட்டா, இதில் என்ன எங்களுக்கு என்ன லாபம் இருக்குது, கம்பெனிக்கு தான் லாபம். இந்த புடவை வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க, இந்த வேஷ்டி வந்து 50 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க, ஸ்வீட் பாக்ஸ் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க, காயின் ரேட் வந்து கணக்கு போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த புடவை இந்த வேஷ்டி 100 ரூபாய் 50 ரூபாய்க்கு எங்கே கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஏன்னா நாங்களும் போய் வாங்கிப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் இப்போ சொன்ன ரேட்டு 15000 ஃபியூச்சர் பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம இப்போ தான் வந்து சேவிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுறோம். மொத்தமாக வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக கொடுத்துடல. இப்போ தான் வந்து ஒரு 1200 இல்லை 2200 வந்து ஒரு மாதம் பேமெண்ட் தான் பண்ண போகிறீங்க. ஸோ 12 மாதம் ஃபுல்லாக அதை வந்து கட்டணும். கட்டினக்கப்புறமா தான் நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 1 வருஷம் டைம் இருக்குது. இந்த 1 வருஷத்துக்குள்ளே கோல்டு ரேட்டு எப்படி ஆகும், ஏறுமா இறங்குமா அப்படின்றது உங்களுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. இருந்தாலும் ஏறுனா ஒரு லிமிட் வச்சு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா எங்களுக்குமே வந்து இதில் லாஸ் ஆகக்கூடாது, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். உங்களுக்குமே வந்து பெனிஃபிட் இருக்கணும். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பெனிஃபிட் இருந்தால் மட்டும் தான் எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சப்போஸ் 15000 மேலே ரொம்ப ஹெவியாக இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, கோல்டு காயின் கூட கொடுக்க முடியாது, ரொம்ப ரேட்டு ஹெவியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களோட கோல்டு ஸ்கீமை நம்ம அப்படியே கேஷ் ஸ்கீமாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கு எவ்வளோ பெனிஃபிட் வருமோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து நம்ம கொடுத்துருவோம். ஸோ கேல்குலேஷன் பண்ணுறவங்க நான் சொன்ன இந்த 15000 வேல்யூ வச்சு கேல்குலேஷன் பண்ணி பாருங்கள், நாங்கள் எவ்வளோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் போட்டு தரோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இந்த சாரீ இந்த வேஷ்டி இதெல்லாம் நாங்கள் என்ன ரேட்டுக்கு வாங்குவோம் அப்படின்றது தயவுசெய்து யாரும் யோசிக்காதீங்க.
ஏன்னா நாங்கள் பண்ணுறது 10 பேருக்கோ 20 பேருக்கோ 100 பேருக்கோ கிடையாது. நாங்கள் பண்ணுறது 1000 பேருக்கு வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம், ரைட்டுங்களா? ஸோ 1000 பேருக்கு பண்ணும்போது நான் என்னோட திறமையில் நான் இதை எவ்வளோ ரேட்டுக்கு வாங்குவேன்றது அது என்னோட பேச்சு திறமையை வச்சோ இல்லை என்னோட தொழில் திறமையை வச்சோ அது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நான் என்ன ரேட்டுக்கு வாங்குவேன்றது யோசிக்காதீங்க. நீங்கள் இந்த பொருளை கடையில் போய் வாங்கினீங்கன்னா என்ன ரேட்டுக்கு வாங்குவீங்க அப்படின்றத யோசித்து கால்குலேஷன் வந்து போடுங்க, ரைட்டா? ஏன்னா இந்த தீபாவளிக்கு அந்த 150 ஸ்கீமில் ட்ரம்மு கொடுத்துருந்தோம். அந்த ட்ரம்மு அநியாயத்துக்கு வந்து ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தார், 200 ரூபாய்க்கு அந்த ட்ரம்மு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவே நீங்கள் ஃபோன் தான் எப்படியும் பார்த்துட்ருக்கீங்களே, கூகுளில் போய்ட்டு ஸ்டீல் ட்ரம்மு அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க, வித் லிட்டு இல்லை மூடி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்க. அநியாயத்துக்கு அது வந்து ஆக்சுவலாக என்னென்னா நேற்று தான் நான் அதை பார்த்தேன், இமேஜ் பார்க்கும்போது தான் பார்த்தேன். 1300 வரைக்கும் அந்த ஒரு பீஸ் ட்ரம்மு, நம்ம கொடுக்குற சைஸ் ட்ரம்மு 1300 வரைக்கும் ரீட்டெயிலில் வந்து ஆன்லைனில் சேல் பண்ணுறாங்க. நான் வந்து நீங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் வாங்குறீங்கன்னா கூட கிடைக்கும், ஆனால் 1300 கிடைக்காது. மினிமம் 1000 ரூபா கொடுத்தாச்சும் அந்த ட்ரம்மு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ஒருத்தவங்க 200 ரூபாய்க்கு அந்த ட்ரம்மு கிடைக்குதுன்னா கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஒரு விஷயம் நம்ம 4 பேருக்கு தெரியப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அது கரெக்டாக இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுட்டு தெரியப்படுத்தணும். அதனால் கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி தயவுசெய்து யோசிச்சுட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். தாராளமாக நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸில் அதை வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேரோட சஜஷன் கேட்டு தான் நாங்கள் வந்து இந்த நிலைமைக்கு வந்து நின்றுருக்கோம். ஏன்னா நிறைய நல்லுள்ளங்கள் இருக்காங்க, நாங்கள் வந்து மேலே வளரணும், இது இப்படி பண்ணுங்கள், அது அப்படி பண்ணுங்கள், இது ஏன் ஜாஸ்தி கொடுக்குறீங்கன்னு கூட எங்களை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக தயவுசெய்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லா கமெண்ட்ஸுமே வந்து நாங்கள் வரவேற்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ உங்களோட வாழ்க்கை அனுபவத்துலேருந்து ஒரு பாடம் நீங்கள் கற்றுருப்பீங்க, அது எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்கன்னா நாங்களுமே கற்றுக்கிறதுக்கு ரெடி. ஆனால் கமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது 4 பேருக்கு போய் சேரப்போது, 4 பேருக்குமே அது யூஸ் ஆகுமா அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நிறைய பேசிகிட்டே இருக்கேன், அடுத்த ஸ்கீம் போகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அரை சவரன் கோல்டு காயின், ஓகேங்களா? ஸோ அரை சவரன் அதாவது 4 கிராம்க்கான காயின்கான ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4300 ரூபா. ஸோ 4300 ரூபா 12 மாதம் பேமெண்ட் பண்ணிங்கன்னா 4 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 916 கோல்டு காயின் தான் வந்து கொடுக்குறோம். ஸோ நீங்கள் எப்போ எடுத்துகிட்டு போய் நீங்கள் இது வந்து கடையில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலும் சரி, சேல் பண்ணாலும் சரி, அன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அது அப்படியே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, ரைட்டுங்களா? ஸோ நம்ம 916 காயின் தான் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் சூப்பரான ஒரு சாரீ, ஓகேங்களா? இதே சாரியை கேட்காதீங்க, நான் திரும்ப சொல்கிறேன், இதே சாரியை கேட்காதீங்க. இப்போ இந்த சாரீ அவைலபிள் இருக்குது, நான் வீடியோவில் வந்து காட்டுறேன். ஸோ சூப்பரான உங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு வேஷ்டியுமே வந்து கொடுங்க பொங்கலுக்கு. ஸோ சூப்பரான ஒரு சாரீ, ஒரு வேஷ்டி, 4 கிராம் கோல்டு காயின். அது இல்லாமல் இந்த பொங்கல் இன்னும் இனிப்பாக இருக்கிறதுக்காக ஸ்வீட் பாக்ஸுமே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ ஸ்வீட் பாக்ஸ் வந்து காட்ட முடியல, வேணாலும் நான் இமேஜ் வந்து வைக்கிறேன். நம்ம மொபைல் ஆப்பில் வந்து இது எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்துட்டு நீங்கள் ஸ்கீம் அதுலேயுமே கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேம்ப்ளெட்டு உங்களுக்கு பார்க்குறதுக்கு வேணும், படிக்கிறதுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9941679363. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க, HI அந்த மெசேஜ் மட்டும் போடுங்க. இந்த பொங்கல் 2026க்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ எல்லா ஸ்கீம்ஸோட பேம்ப்ளெட்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். பார்த்துட்டு நீங்கள் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்னா சூப்பரான இந்த ஜாயினிங் கிஃப்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்குது, அதுவுமே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இதே நீங்கள் வெளியூரில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கேஷ் டிஸ்கவுண்ட்டுக்கான கூப்பன் கோடு வந்து நம்ம அனுப்பிவிடுவோம். ஸோ நீங்கள் செகண்ட் மந்த் பேமெண்ட்டில் வந்து அந்த கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட் லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணாலே போதும். ஸோ அது நீங்கள் எந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அந்த கூப்பன் கோடு வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அடுத்து இன்னொரு பெரிய ஸ்கீம் தான் இதுவுமே. ஸோ 1 சவரன் அதுக்கான டீட்டெயில் தான் இது. ஸோ 1 சவரன் காயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8500 ரூபா, ஓகேங்களா? ஸோ 8500 12 மாதம் வந்து பேமெண்ட் பண்ணணும். அப்படி பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 8 கிராம் கோல்டு காயின் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா 916 காயின் தான். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் இந்த காயினை எடுத்துகிட்டு மார்க்கெட் போனாலும் கடைக்கு போனாலும் அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு, அதாவது அன்னைக்கு போர்டில் எழுதியிருப்பாங்களே நகை கடையில், அந்த ரேட் என்னவோ அந்த ரேட் அப்படியே வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதுக்காக நாங்கள் உங்ககிட்ட கூலி வேஸ்டேஜ் அதெல்லாம் எதுவுமே கலெக்ட் பண்ணல. காயினுக்கே வந்து கூலி வேஸ்டேஜ் எல்லாம் எல்லா கடையிலுமே இருக்குது, பட் நம்ம அதெல்லாம் கூட கால்குலேஷன் பண்ணவே இல்லை, ரைட்டுங்களா? ஸோ வெறும் காயின் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சூப்பராக ஒரு சாரீ,
உங்கள் ஹஸ்பண்ட் சண்டை போடுவார்ல, ஆனால் உனக்கு மட்டும் சாரி அப்படின்ட்டு, அதனால் அவருக்குமே வந்து ஒரு வேஷ்டியுமே வந்து கொடுக்குறோம். இது இல்லாமல் பொங்கலை சூப்பராக ஸ்வீட்டோட கொண்டாடுறதுக்கு ஸ்வீட் பாக்ஸுமே வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ 8500 12 மாதம் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா 8 கிராம், அதாவது 1 சவரன் கோல்டு காயின், ஒரு சாரீ, ஒரு வேஷ்டி, ஒரு ஸ்வீட் பாக்ஸு. இதில் கண்டிஷனுமே இருக்குங்க. கிராம் வந்து 15000 வரைக்கும் போச்சுன்னா இப்போ நான் என்னென்ன சொன்னனோ அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவோம். ரேட்டு கம்மியாச்சுன்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்மே நம்ம பிஎஸ்எஸ் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். இல்லை ரேட்டு ரொம்ப ஹெவியாக ஏறிடுச்சு அப்படின்னா இந்த சாரீ, வேஷ்டி, ஸ்வீட் பாக்ஸ் இது இல்லாமல் காயின் மட்டும் கொடுக்க முடியும்னா காயின் வந்து நம்ம கொடுப்போம். இல்லை இன்னுமே ரொம்ப ஹெவியாக ஏறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு டிசம்பர் 2026 அப்போது நம்ம வந்து ரேட்டு, கோல்டு ரேட்டு என்ன பொசிஷனில் இருக்குதுன்னு பார்த்துட்டு எந்த இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருவோம். இல்லை பண்ணவே முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ இந்த கோல்டு ஸ்கீமை அப்படியே மணி ஸ்கீமாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிவிடுவோம். அதாவது கேஷ் ஸ்கீமாக வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா வந்து வருமோ அது போட்டு நம்ம உங்களுக்கு கேஷாக வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா கண்டிஷன்ஸு, எல்லா ரூல்ஸு, அதுக்கப்புறமா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்ற முதற்கொண்டு எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். திடீர்னு வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லவே இல்லையே, போன வாட்டி ஸ்கீம் ஜாயின் பண்ணும்போது எதுவுமே சொல்லியே அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா கூட திரும்ப மறுபடியும் முன்னாடி போயிட்டு என்னென்ன கண்டிஷன் சொல்லியிருக்கேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஓகேனா மட்டும் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இப்போது கோல்டில் மொத்தம் 4 ஸ்கீம் வந்து சொல்லியிருக்கேன். 1 கிராம், 2 கிராம், 4 கிராம், 8 கிராம், அதாவது 1 கிராம், 1/4 சவரன், 1/2 சவரன், 1 சவரன். ஓகேங்களா? ஸோ இந்த 4 ஸ்கீமே வந்து சொல்லியிருக்கேன். இது வந்து நம்மக்கிட்ட பேம்ப்ளெட் வடிவிலே இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், 9941679363. இந்த நம்பரில் வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. இது இல்லாமல் நம்மளோட ப்ரொவிஷன் ஸ்கீம் 300 ரூபாய், 600 ரூபாய், பொங்கல் ஸ்பெஷல் காம்போ, சாரீ ஸ்கீமு, அதுக்கப்புறமா மணி சேவிங் ஸ்கீமு, இந்த கோல்டு ஸ்கீம், மொத்தம் 10 ஸ்கீம் வந்து இந்த பொங்கலுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எல்லா பேம்ப்ளெட்டுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆர்வத்தில் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மாதம் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கழித்து எங்கள் வீட்டில் வந்து திட்டுறாங்க, எங்கள் வீட்டில் வந்து ஆன்லைன்லலாம் பார்த்துட்டு எதுக்கு காசு கட்டினேன் அப்படின்னு கேட்குறாங்க, நீங்கள் கட்டின காசை வந்து ரிட்டர்ன் எனக்கு அனுப்பி விட்ருங்க, இல்லைனா இந்த ஸ்கீம் வேண்டாம் இதுக்கு பதிலாக நான் இது எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுறேன் இதில் சேஞ்ச் பண்ணுங்கள், தயவுசெய்து அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஓகேனா மட்டும் பேமெண்ட் பண்ணி ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை டவுட்டாக இருக்குன்னா தயவுசெய்து நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம், வீடியோஸ் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வருதோ அந்த வருஷம் வந்து நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னொன்று, வீட்டில் அந்த மாதிரி இருக்காங்க திட்டுவாங்க அப்படின்னு தெரியுதுன்னா உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு போய் ஃபுல்லாக காட்டுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஓகேன்னு சொல்கிறாங்கன்னா மட்டும் நீங்கள் 2 பேர் மியூச்சுவலாக ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு எங்கள் மாமியார் திட்டுறாங்க, எங்கள் ஹஸ்பண்டு திட்டுறாரு, இல்லை எங்கள் ஒய்ஃப் திட்டுறாங்க, வேண்டான்னு சொல்லிட்டாங்க, எங்களுக்கு 2 வேலை தயவுசெய்து வைக்காதீங்க. ஏன்னா நாங்கள் ஒரு பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறோன்னா அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் வந்து நம்ம பண்ணி இந்த திங்ஸ் எல்லாமே வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியும். நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு நான் கட்டின காசை திருப்பி கொடு, ஏன்னா இவ்வளோ லேட் பண்ணுறேன், அந்த மாதிரிலாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். ப்ளஸ் அது வந்து உங்கள் சைடு தான் ஃபால்ட்டு, அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஏன்னா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒரு சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் திட்டுவாங்கன்னா அப்போ நீங்கள் வீட்டில் சொல்லக்கூடாது. இல்லை திட்டுவாங்கன்னா இல்லை முன்னாடியே சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு நீங்கள் பண்ணணும். ஸோ உங்கள் சைடில் எல்லா பிரச்சனையும் வச்சுட்டு எங்களை வந்து குறை சொல்கிறதுக்கு நாங்கள் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. அதனால தான் இந்த விஷயமே நான் சொல்லிடுறேன். ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் இங்கேருந்து அங்கேருந்து அதை நான் வந்து ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது அது சின்ன அமௌண்ட்டு தான், பட் எங்களுக்கு வந்து அது பல்காக வந்து ரிசீவ் ஆகிட்டு நாங்கள் ஒரு அது இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் அதுலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்குமே கொடுக்க முடியும். அதுக்காக தான் வந்து சொல்கிறேன். சரி, ஃபஸ்ட்டு மாதம் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஜாயினிங் கிஃப்ட்டுமே வாங்கிட்டு அடுத்த மாதமே வந்து ஸ்கீம் கேன்சல் பண்ணிவிடுங்க, எனக்கு பேமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டீங்க, கேன்சல் பண்ணுறீங்க உங்கள் சைடோ இல்லை நாங்கள் கேன்சல் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அடுத்த ஜனவரி 2027 அன்றைக்கி தான் நீங்கள் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். நான் 1 மாத காசு தான் கட்டினேன், எனக்கு இப்போவே ரிட்டர்ன் அனுப்புங்கன்னா கண்டிப்பாக அனுப்பவே முடியாது. அதை நான் வந்து ரொம்ப தீர்க்கமாகவே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ ஃபாலோ பண்ணுறோம், நாங்கள் எவ்வளோ வந்து அதுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது எங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ணிட்டுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஸோ ஒன்ஸ் ஸ்கீம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா
தயவுசெய்து நிறைய பேர் வந்து கண்டினியூ பண்ணுற ஐடியாவில் தான் ஜாயின் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்குலாம் அதுவும் சொல்லலை. இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்லாம் ஆச்சு. ஸோ இந்த பொங்கலுக்கு திரும்ப மறுபடியும் அதே ஃபேஸ் பண்ண வேண்டான்ட்டு தான் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன். ஸோ மற்றவங்க யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்கீம் ஜாயின் பண்ணுறீங்க, டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணல 1 மாதமோ இல்லை 2 மாதமோ இல்லை 10 மாதம் பேமெண்ட் பண்ணிவிட்டு கூட டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டின பேமெண்ட்டு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருக்கீங்களோ அது வந்து இந்த பொங்கலுக்கு, ஸோ அடுத்த ஜனவரி 2027 அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்களோ அதை வந்து ரிட்டர்ன் கொடுப்போம். சப்போஸ் நீங்கள் இந்த பொங்கலுக்கு ஜாயின் பண்ணி ஜாயினிங் கிஃப்டெல்லாம் நீங்கள் அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த ஜாயினிங் கிஃப்ட்டுக்கான அமௌண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கட்டின அமௌண்ட்லேருந்து பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் தான் நம்ம வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுப்போம். ஸோ அதுவுமே வந்து சொல்லிடுறேன் நான். ஏன்னா எதெல்லாம் சின்னதாக வந்து நாங்கள் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுமோ அது எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயிலாக பேசிடலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயமே வந்து நான் சொல்கிறேன். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி மந்த்லி சேவிங் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணோன்னா தயவுசெய்து நம்ம வந்து சேமிக்கணும், இது வந்து நம்ம கட்டணும், மாதம் கட்டணும், எப்படியாவது கஷ்டப்பட்டாவது நம்ம கட்டிட்டு அந்த பெனிஃபிட்டை வந்து வாங்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட கட்டுங்க. ஏன்னா இது வரைக்கும் பிஎஸ் ஸ்டோர்ஸ் யாரையுமே ஏமாத்தினதே இல்லை. நிறைய வீடியோவில் ஆல்ரெடி போன தீபாவளிக்குலாம் நிறைய பேசியிருக்கேன். இந்த வாட்டி நான் வந்து அதை சொல்லவே இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இது வரைக்கும் பிஎஸ் ஸ்டோர்ஸ் யாரையும் ஏமாத்தினதில்லை. ஸோ அது 1 ரூபான்னு இல்லை, 10 ரூபான்னு இல்லை, 1000 ரூபாய் இல்லை, 1 லட்ச ரூபாய் இல்லை, எவ்வளோ பேமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு என்ன பெனிஃபிட் உங்களை வந்து சேரணுமோ கண்டிப்பாக பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து அது வந்து சேரும். ஏன்னா போன தீபாவளிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3000 கஸ்டமர்ஸில் ஒரு 10 பேரோ 15 பேரோ தான் வந்து பேமெண்ட் பண்ணாமல் விட்டுருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த அமௌண்ட் வந்து அவங்களுக்கு நம்ம ரிட்டர்ன் கூட அனுப்பிட்டோம். இதில் நடுவில் நிறைய பேர் எங்களை ஏமாற்றலாம் கூட ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துட்டு அதுவுமே கிளியர் பண்ணிட்டோம். ஏன்னா 12 மாதம் ஃபுல்லாக கட்டாமல் 10 மாத காசுலாம் கட்டிட்டு இன்னுமே எனக்கு பொருள் வரல அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸில் கமெண்ட்லேயுமே போட்டிருந்தாங்க, மெசேஜுமே பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்து பேமெண்ட்டே பண்ணாமல் எப்படி உங்களுக்கு திங்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் டிஸ்கண்டினியூவில் இருக்கீங்க, உங்களோட நீங்கள் எவ்வளோ கட்டினீங்களோ அந்த பேமெண்ட் தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இருந்தாலுமே வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஒரு சேவிங்ஸ் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து அது எவ்வளோ கஷ்டப்பட்டாச்சும் கட்டி அதோட பெனிஃபிட்டை வந்து வாங்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா கட்டின காசு மட்டும் திரும்பி கொடுக்கும்போது எங்களுக்குமே வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. சா இவங்க எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எதுவுமே வாங்காமல் போகிறாங்களே, இல்லைனா 10 மாதம் இல்லை 8 மாதம் வரைக்கும் கட்டிட்டு கூட டிஸ்கண்டினியூ ஆன கஸ்டமர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எதுக்கு பண்ணணும், ஏதோ ஒரு எஃபர்ட் போட்டு அதை கட்டி அந்த பெனிஃபிட்டை வாங்கினீங்கன்னா எங்களுக்குமே இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த விஷயமே வந்து சொல்கிறேன். ஸோ இது இல்லாமல் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்லேயுமே கேளுங்க, இல்லைனா வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய் மெசேஜ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது இல்லாமல் வேறு ஏதாவது queries இருக்குன்னா வாட்ஸ்அப்பில் கேளுங்க, உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணுறோம். ஸோ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சொல்லியிருக்கேன், பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் வந்து தேவை இருக்கோ அது மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். அது இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணலாம், இவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்கலாம், அதுக்கப்புறமா வந்து இந்த பொருள் கோதுமை மாவில் வந்து நீங்கள் 5 கிலோ கொடுக்கலாம், 10 கிலோ கொடுக்கலாம், அரிசி கொடுக்கலாம், எல்லாமே கொடுக்கலாம், வாங்கினா எல்லாருக்கும் நல்லா தான் இருக்கும். பட்டு எங்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து செட்டாக இருக்கோ அது மட்டும் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ லிஸ்ட்டு கரெக்டாக ஃபுல்லாக ப்ராப்பராக பாருங்கள், பார்த்துட்டு ஓகேனா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை நான் திரும்ப சொல்கிறேன், ஓகேங்களா? ஏன்னா உங்களோட சஜஷன்ஸ் வந்து நாங்கள் கேட்டுக்கோம். பட் எங்களால் எது பண்ண முடியும், எது கொடுக்க முடியுமோ அதை தான் வந்து நாங்கள் லிஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஓகேனா வந்து நீங்கள் பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸ் கண்டிப்பாக நீங்கள் தான் பேர் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் அதில் தான் எம்எஸ்எஸ் அதில் தான் வந்து நம்ம போடுறோம் லாரி ஆஃபீஸு. ஸோ உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருக்கோ அங்கே வந்து நீங்கள் பார்சல் நாங்கள் அங்கே போட்டுருவோம், அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். சென்னை நியர்பை தான் இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் தான் வந்து கலெக்ட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நீங்கள் போர்ட்டர் இல்லை ஓலா ஏதாவது புக் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் புக் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு நாங்கள் என்றைக்கு டிஸ்ட்ரிபியூஷன் டேட்டை வந்து சொல்கிறோமோ, அதாவது டெலிவரி செல்லான்னு வந்து உங்களுக்கு அனுப்பிவிடுவோம், இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலான்னு. அந்த டேட் அந்த டைமில் நீங்கள் ஓலாவோ இல்லை போர்ட்டரோ ஏதோ புக் பண்ணிங்கன்னா உங்கள் பார்சலை நாங்கள் வந்து அந்த வண்டியில் ஏற்றி விட்டுறோம், நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. டைரெக்டாக நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் போட முடியாது. ஸோ அதுவுமே வந்து டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. கொரியரில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஜாயினிங் கிஃப்ட்டுமே வந்து கொரியரில் போட முடியாது. ஸோ டைரெக்டாக வந்து நீங்கள் உங்களோட ஜாயினிங் கிஃப்ட்டையுமே வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1லேருந்து ஜனவரி 15, அதாவது 1/1/2026லேருந்து 15/1/2026 இந்த 15 நாள் வந்து டைம் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஸ்கீம் வேணாலும் எப்போ வேணாலும் எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும்
ஜாயின் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் முக்கியமாக என்னென்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை ரெஃபர் பண்ணுறீங்கனாலும் ரெஃபரல் போனஸுமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? அதுவுமே வந்து சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. உங்களுக்கு அந்த கண்டிஷனை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம். அதுவுமே வந்து நீங்கள் பார்த்துட்டு அவைல் பண்ணிக்கலாம். ஏன்னா எங்களை நீங்கள் நம்புறது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 பேருக்கு வந்து எங்களை பற்றி சொல்கிறீங்க, அவங்களுமே வந்து பெனிஃபிட் ஆகுறாங்களா, உங்களால் நாங்களுமே பெனிஃபிட் ஆகிறனால அந்த பெனிஃபிட்டையுமே வந்து நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பெனிஃபிட்டுமே வந்து நீங்கள் பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து அவைல் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம தீபாவளியில் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி கேட்டு நிறைய பேரை ஜாயின் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கான ரெஃபரல் டீட்டெயிலுமே வந்து உங்களுக்கு அனுப்பியிருந்தோம். அதே மாதிரி இந்த பொங்கலுக்குமே வந்து ரெஃபரல் போனஸுமே இருக்குது. ஆனால் அதுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குங்க. அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆனால் மட்டும்தான் அந்த ரெஃபரல் போனஸ் வந்து உங்களை சேரும். இல்லை நான் 2 பேரை சேர்த்து விட்டுருக்கேனே, 3 பேரை சேர்த்து விட்டுருக்கேனே, எனக்கு எதுவும் இல்லையா அப்படின்லாம் தயவுசெய்து யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை ஜாயின் பண்ண வைக்கிறீங்களோ அதில் எங்களுக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்கோ அதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு பார்ட் வந்து நாங்கள் கொடுக்க முடியும். அதனால் 2 பேரை சேர்த்த, 3 பேரை சேர்த்த, 5 பேரை சேர்த்தேன்னு தயவுசெய்து யாரும் ரெஃபரல் கேட்காதீங்க. அதுக்கு தனியாக லிஸ்ட் இருக்குது. அது வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலே நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். பார்த்துட்டு நீங்கள் அந்த பெனிஃபிட்டுமே வந்து பிஎஸ் ஸ்டோர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இது தவிர வேறு ஏதாவது டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து கேளுங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். ஜாயினிங் கிஃப்ட்டுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? வேறு எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்லேயுமே வந்து கேளுங்க, வாட்ஸ்அப்லையுமே கேளுங்க. சீக்கிரமாக வந்து ஸ்கீம்ஸ் எல்லாமே ஜாயின் ஆகுங்க. ஏன்னா அடுத்த பொங்கல் சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம்ல நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸ் பொருளோட, அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். பார்த்துட்டு நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸோட சேர்ந்து வளருங்க. ஏன்னா நம்ம கம்பெனியோட டேக்லைனே வந்து க்ரோ டுகெதர் தான். ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒன்றா வளரணும். அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆல்ரெடி பெனிஃபிட் ஆன நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரியும். ஸோ இதுக்கப்புறமும் நம்ம வந்து பிஎஸ் ஸ்டோர்ஸ் வளருதுன்னு எல்லோரும் கண்கூடாக பார்க்குறீங்க. நீங்களும் கூடவே சேர்ந்து வளரணும்னா எல்லா ஸ்கீம்ஸ்லுமே ஜாயின் ஆகுங்க, பெனிஃபிட் ஆகுங்க. தேங்க்யூ.